Exercise 3.19, question number 4. If A equal to 2, 5, 4, 3, B equal to 1, minus 3, 2, 5. Find AB, BA and check if AB equal to BA. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் பண்ண போகிறோம்னா ஏபி, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அண்ட் தென் பிஏ, இது ரெண்டையும் ஃபைன் பண்ணிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸுமே நமக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு இன்னொரு கொஷின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏனோட மேட்ரிக்ஸ் நான் எழுதியிருக்கேன், பினோட மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். ஆர்டர் பாருங்கள், ஏனோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 2x2 ஆர்டர், அதே மாதிரி பினோட ஆர்டரும் 2x2 ஆர்டர். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எப்போ ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் ஏனோட ஆர்டர் நமக்கு 2x2, அதே மாதிரி பினோட ஆர்டர் 2x2. ஏபியோட ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, இந்த ஏனுடைய காலம் அண்ட் பியினுடைய ரோ இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே ஈக்குவலாக இருக்கா, அப்போ ஏபி கண்டிப்பாக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஃபைனல் ஏபியினோட ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன் 2x2 ஆர்டரில் இருக்கும். ஸோ அப்போ இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏபி ஃபைன் பண்ணிடலாம். ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட் இருக்கோ அதனுடைய மேட்ரிக்ஸ் தான் எழுத போகிறீங்க. 2, 5, 4, 3 இன்டூ பியினோட மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 1, minus 3, 2, 5. ஸோ பாருங்கள், ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸ், நமக்கு ஏபி பாசிபிள், நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ எப்படி இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கோங்க. இதை வந்து அடுத்த மேட்ரிக்ஸ் பி இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை காலம் இருந்தாலும் சரி அத்தனை காலம் கூட நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் வித் கரஸ்பாண்டிங் எலமெண்ட். ஸோ பாருங்கள், இப்போ இங்கே 2 காலம் இருக்குது, அப்போ 2 காலம் கூட நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 2 இதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் பார்த்திங்கன்னா 1, ஃபஸ்ட்டு காலம், இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 2 into 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 5 into 2, இங்கே ப்ளஸ் சைன் இருந்தால் ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, ஸோ மூவிங் டு செகண்ட் காலம் லீவ் சம் ஸ்பேஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் காலமோடு நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ 2, இதுக்கு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் -3, ஸோ 2 into -3. ஸோ அடுத்து 5 into 5, ரெண்டுமே பாசிட்டிவ் சைன், ஸோ ப்ளஸ் 5 into 5 நான் போட போகிறேன். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து 2 காலம் இருக்குது, 2 காலம் கூட நான் மல்டிபிள் பண்ணி போட்டேன். அப்போ இது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அடுத்தது 4, 3 இதை வந்து ஃபஸ்ட்டு காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ 4, இதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் 1, ஸோ 4 into 1. அடுத்தது 3, 2 இதனுடைய கரஸ்பாண்டிங் பார்த்திங்கன்னா 2, ஸோ 3 into 2 which is leave some space. அடுத்து செகண்ட் காலம் மூவ் பண்ண போகிறோம். 4 இதில் ஃபஸ்ட் எலமெண்ட் -3, ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட தான் நம்ம எல்லாமே மல்டிபிள் பண்ண போகிறோம். அடுத்தது ப்ளஸ் 3 into 5. ஸோ இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு எழுதணுன்ற நெசசரியில் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். புரியலன்றதுக்காக தான் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 into 1 2 ப்ளஸ் 5 2s are 10. அடுத்தது 2 into -3 -6 ப்ளஸ் 5 5s are 25. 4 into 1 4 plus 3 2s are 6. அடுத்தது 4 into -3 -12, 3 5s are 15. ஸோ அப்போ ஏபி ஈக்குவல் டு ஆட் பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 2 + 10 ஆட் பண்ணிங்கன்னா 12, இங்கே பார்த்தீங்கன்னா 19, 10, இங்கே 3. ஸோ அப்போ ஏபி ஃபைன் பண்ணியாச்சு. ஆர்டர் பாருங்கள், நமக்கு 2x2, ஸோ இங்கே ஆர்டர் 2x2 தான் நமக்கு வேணும். ஸோ அதே மாதிரி ஆன்சர் வந்துச்சா. அடுத்தது பிஏ ஃபைன் பண்ணலாம். ஸோ பிஏ, பி மேட்ரிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ பி என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில், 1 -3 2 5. அடுத்து ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ 2 5 4 3. ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிபிளான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போ பியினோட ஆர்டர் 2x2, ஏனோட ஆர்டர் 2x2. ஸோ இதனுடைய காலம் அண்ட் இதனுடைய ரோ ஈக்குவலாக இருக்கா. ஸோ அப்போ ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பாசிபிள். அப்போ பிஏவோட ஆர்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 2x2ல் இருக்கும். ஸோ சேமாக இருக்கிறதால கண்டிப்பாக அது பாசிபிள் தான். எப்பயுமே மல்டிப்ளிகேஷன் பண்ண மாதிரி இது பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதே மாதிரி தான் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட் காலம் கூட நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். 1 into 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2வா, நான் டேரெக்டாக போட்டுறேன். -3 into 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா -12ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கிட்டேன், ஃபஸ்ட்டு காலம் முடிச்சிட்டேன். ஸோ மூவிங் டு செகண்ட் காலம் லீவ் சம் ஸ்பேஸ். இதே ஃபஸ்ட்டு ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலம் கூட மல்டிபிள் பண்ண போகிறேன். 1 into 5 5, -3 into 3 -9. ஸோ அடுத்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 2s are 4, 5 4s are 20.
ஸோ ப்ளஸ் சைன் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து செகண்ட் காலம், ஸோ லீவ் சம் ஸ்பேஸ், இதுக்கு நேராக தான் எழுதணும். 2 into 5 10, 5 into 3 15. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். -10 -4 24 25. ஸோ பிஏ பாருங்கள், இதனுடைய ஆர்டர் 2x2. ஸோ அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏபி பிஏ ரெண்டுமே ஃபைன் பண்ணியாச்சு. ஏபியும் பிஏவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ஏபியோட ஃபஸ்ட் எலமெண்ட் 12, இங்கே -10, அடுத்து 19 -4 10 24 3 25. ஸோ ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏன்னு எழுதுங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.